கோடான கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கும் ஜோதிட தர்பார். வழக்கம் போல நம்ம தர்பாருக்கு உங்ககிட்ட இருந்து எக்கச்சக்க கடிதங்கள் வந்திருக்கு. நம்முடைய சிறப்பு 3 விருந்தினர்களும் இங்க வருகை தந்திருக்காங்க. அவங்க நமக்காக இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க வாங்க கேட்கலாம். குருஜி ஐயா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, யாராவது ரொம்ப நல்லா இருந்தாங்க இல்ல ஓஹோன்னு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அட அவனுக்கு சுக்கிரதசை அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே சுகபோகங்களை தருமா? சுக்கிரதசை மேலே ஏன் அந்த எதிர்பார்ப்பு வருகிறது அப்படின்னு சொன்னோம்னா, தசாபுக்தி வருடங்கள் 9 கிரகங்களுக்கும் ஆளுமை வருடங்கள் கொடுக்கும்போது மிக நீண்ட அதிக வருஷமான 20 வருஷம் சுக்கிரனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற கிரகங்களுக்கு இந்த அமைப்பில் சனிக்கு 19, புதனுக்கு 17, குருவுக்கு 16ன்னு கீழ் நிலைமைகள் இருக்கும்போது சுக்கிரனுக்கு மட்டுமே 20 வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக 20 வருஷம் நீண்ட காலமான ஒரு தசை வரும்போது எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இந்த சுக்கிரன் தான் சுகபோகங்களுக்கு அதிபதி. ஒரு மனிதனுக்கு எல்லா விதத்திலையும், அதாவது நேர்மையற்ற விதத்தில் கூட சகல விஷயங்கள்லையும் தன்னுடைய சுகம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அடையும் வழிமுறைகளை பற்றி கவலைப்படாமல் சுகத்தை அடைவதற்கு, அந்த உச்சநிலையை செய்வதற்கு எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு அமைப்பை சுக்கிரன் கொடுப்பார். இந்த சுக்கிரதசை என்ன ஒன்று, வீடு, வாகனம், பெண் சுகம், இது போன்ற அமைப்புகளுக்கும் சுக்கிரன் தான் காரணம். ஒரு நல்ல அந்தஸ்தையும் கொடுப்பார், நல்ல துணையும் கொடுப்பார், சகலவிதமான சுகங்களையும் பூமியில் அனுபவிக்க வைப்பார். இந்த சகலவிதமான சுகங்களையும் பூமியில் அனுபவிக்க வைப்பதனால்தான் சுக்கிரதசை மேலே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஐயா, நீங்க சொல்லும் போதே இவ்வளவு சந்தோஷங்களையும் சுக்கிரன் தருவாரு அப்படின்னு புரியுது. ஆனா இதை எல்லாருக்கும் தருவாரா? ஆமாம், இதில் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, எல்லாருக்கும் இது கிடைக்குமா? நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் ஒரு மனிதன் மேலே ஆளுமை செலுத்துகின்றன, தங்களுடைய ஆட்சியை கொடுக்கின்றன என்பதுதான் ஜோதிடம். ஆகவே இதில் சுக்கிரன் யாருக்கெல்லாம் நன்மை செய்வார், யாருக்கெல்லாம் தீமை செய்வார், ஆதிபத்திய ரீதியில் கெடுதல்களை செய்கின்ற ஒரு கிரகம் கூட காரகத்துவங்களை கொடுத்தே தான் தீர வேண்டும். அதன் அடிப்படையில் சுக்கிரன் ஒருத்தருக்கு பாவகிரகமாக இருந்தாலும் அவருடைய வீடு, வாசல், மனைவி சுகம் போன்றவற்றை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தே தீரணும். இந்த நேரத்தில் சுக்கிரன் ஒரு யோக கிரகமாக அமைபவர்களுக்கு மட்டுமே சுக்கிரதசை நன்மையை செய்யும். குறிப்பாக குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஜென்ம பகை அப்படின்றது ஒரு கோடிட்டு காட்டப்படுகிறது வேத ஜோதிடத்தில். 2 பேரும் ஒரு எதிரெதிர் நிலையில் உள்ள ஒரு பகை கிரகங்கள். ஏன் இந்த பகை கிரகங்கள்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவர் அசுரகுரு, அவர் தேவகுருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதர்களை, அது தேவர்களாக ஒரு உருவப்படுத்தி, அசுரர்கள் தேவர்கள்னு ஒரு 2 பிரிவு அறிவு சார்ந்த உயிரினங்களில் இருக்குது அப்படின்றத நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அசுரகுருவோட பிரிவோட தலைவர் சுக்கிரன், அதற்கு நேர் எதிரான தேவகுருவான தேவர்களின் தலைவர் குரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரு என்பவர் நியாயமான வழிகளில் அனைத்தையும் கிடைப்பதை விரும்புபவர். சுக்கிரன் என்பவர் எந்த வழியில் கிடைத்தாலும் சுகம் மட்டுமே நமக்கு பிரதானம் அப்படின்னு நினைக்க வைக்கிறவர். இந்த அமைப்பில் ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், யார் யாருக்கு நன்மை செய்வார் அப்படின்றதுல இந்த விஞ்ஞான ரீதியில் இதை பார்க்க போனால் எப்படின்னா, ஏன் தேவகுரு அசுரகுருன்னு சொன்னார்னா, பூமி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமியோட வலது பக்கம் குரு இருப்பார், இடது பக்கம் சுக்கிரன் இருப்பார். இப்படி தான் சொல்லணும். பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு பகுதிக்குள் சுக்கிரன் இருப்பார். பூமிக்கும் சூரியனுக்கும் எதிர்பக்கத்தில், அதற்கு நேர் எதிர்பக்கத்தில் பூமிக்கு ஒரு புறம் குருவும் பூமிக்கு இன்னொரு புறம் சுக்கிரன் இருப்பதனாலேயே, பூமிக்கு இருவேறு எதிரெதிர் நிலைகளில் குருவும் சுக்கிரனும் இருப்பதினாலேயே அது நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்பதற்காக ஞானிகள் தேவகுரு அசுரகுருன்னு வகைப்படுத்தினாங்க. சரி, இப்போ யாருக்கு சுக்கிரன் நல்லது செய்வார், யாருக்கு சுக்கிரன் நல்லது செய்வார் அப்படின்ற அமைப்பில் ஒரு நுண்ணிய சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு. குருவும் அவரும் எதிரி என்னும் போது, குருவோட லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு, அதாவது தனுசு மீன லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் அவயோகம் செய்வார். யோகத்தை தருவதற்கு கொஞ்சம் யோசிப்பார். அவர் தான் கொடுக்கணும், மனைவியை அவர் தான் கொடுக்கணும், வீட்டை அவர் தான் கொடுக்கணும், அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. சரி, யாருக்கு நல்லது செய்வார்? தான் நண்பர்களாக கருதுகின்ற சில லக்னங்களுக்கு, அதாவது தன்னுடைய லக்னங்களுக்கு நாம் எப்போதும் நம் விரலை வைத்தே நம் கண்ணை குத்தி கொள்ள மாட்டோம். அதன் அடிப்படையில் தன்னை லக்னமாக கொண்ட ரிஷப, துலாம் லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் முழுக்க நன்மைகளை தர கடமைப்பட்டவர். அதுபோல தான் நண்பர்களாக கருதும் புதனின் லக்னங்களான மிதுனம், கன்னி லக்னங்களுக்கும் இன்னொரு நண்பராக சொல்லப்படுகின்ற சனியின் மகர, கும்ப லக்னங்களுக்கும், இந்த 6 லக்னங்களுக்கும் அவருடைய லக்னமாகவும் அவருடைய நண்பருடைய லக்னமாகவும் ஆவதால் கிணற்றுக்குள் கிடந்தாலும் அவனை கைதூக்கி விட பார்ப்பார்.